தூய்மையான ஆட்சியை தருவோம், மாற்றத்தை தருவோம் என்று புதிய அரசியல் கட்சி இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்கள் தூய்மையாக நேர்மையான ஒரு ஆட்சியை நடத்தினால், ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தினால், முதலிலே சந்தோஷப்பட்டு வாழ்த்துபவர்கள் நாங்களாகத்தான் இருப்போம். அதை குறியாக வைத்துத்தான் நாங்கள் செயல்படுகிற நோக்கத்தால் அதை கண்டிப்பாக அப்படி நடந்தது என்று சொன்னால் அதை வரவேற்போம். அதை செயல்படுத்துவதற்கு ஒரு சில விஷயங்களை இந்த ஆட்சியில செய்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். உத்தரவு போடுவதன் மூலமாக அது நடந்துவிடுமா என்பது சந்தேகம்தான். பல விஷயங்கள் இன்றைக்கு புதுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியும் வாக்குகளும் கூட யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு புதிய அரசாங்கத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதே போல இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும், முஸ்லிம் லீக் கட்சியாக இருந்தாலும், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலேயே தொடர்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியை ஆதரிக்கிறோம் என்கிற நிலைப்பாடு நாமெல்லாம் அறியாதது, இதுவரை கேள்விப்படாதது. அதாவது இந்த கூட்டணியில் தான் இருந்து இங்கு ஆதரவு தருகிறேன் என்று சொன்னால் ஆதரவை பெறுகிறவர்கள் யோசிக்க வேண்டும், இந்த நடைமுறை சாத்தியமா என்று யோசிக்க. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய குழப்பங்களை வெகு விரைவில் ஏற்படுத்தக்கூடியது. செயல்பாடுகளிலே, அந்த செயல் திட்டங்களிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உருவாகும். அது நாமெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட அந்த நிலை என்பது நமக்கு புதிதாக தெரிகிறது. ஒன்னா ஆளுகின்ற ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு தருகிறோம், நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். அல்லது நாங்கள் இந்த கூட்டணியிலே இருந்து நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் என்று சொன்னால் கூட்டணி முழுமையாக முடிவெடுத்திருக்க வேண்டும். முழு கூட்டணியும் முடிவெடுத்து நாங்கள் இந்த ஜனாதிபதி ஆட்சி வருவதற்கு பாதுகாப்பதற்காக நாங்கள் இதை தருகிறோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். அதனால் ஒரு சில கட்சிகள் மட்டும் அதை செய்து நாங்கள் இந்த கூட்டணி, இப்ப மாநில அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் வருகிறது என்று சொன்னால் அவனுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அல்லது இப்பொழுது இடைத்தேர்தல் திருச்சியிலே வருகிறது என்று சொன்னால் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அல்லது உள்ளாட்சி தேர்தல் வருகிறது, அதில் அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? இது மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. கண்டிப்பா ஒரு நிலையான ஆட்சி இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட போவது நாம் தான், பாதிக்கப்பட போவது நாமெல்லாம் தான். ஒரு நிலையான ஆட்சி இருந்தால் அந்த வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். ஏன் தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகளே இனி வருவதற்கு யோசிப்பார்கள். நிலையான ஒரு ஆட்சி இல்லை என்று சொன்னால், நிலையான முடிவுகளை எடுக்க முடியாது என்று சொன்னால் கண்டிப்பாக முதலீடுகள் வருவது யோசிப்பார். இப்ப அதாவது எம்எல்ஏ பண்ணதுக்கு மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் ஆரம்பத்திலேயே அவங்க தலைவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்ல நான் போயிட்டேன், நான் தான் ஒப்புதல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவராது கேவலப்பட்டிருக்க மாட்டார். இப்ப டிடிவி தினகரன் மக்கள் மத்தியில ரொம்ப கேவலப்பட்டு போனாரு. அவரை டிஃபெண்ட் பண்ணி பேசி அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் எல்லாம் பேசி இப்ப மக்கள் நினைக்கிறாங்க அது மொத்தத்துல அந்த எம்எல்ஏ பண்ணதான். அதாவது அவர் அன்னைக்கு அதை சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு சொன்னதை அன்னைக்கு சொல்லியிருந்தா மேட்டர் முடிஞ்சுல, தேவையில்லாம இவரை பிரச்சனை